ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் தேவன் நம்மை பங்கு பெறச் செய்த கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். 11 மாத காலங்கள் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சமூகத்தில் கூடிவர உதவி செய்திருக்கிறார். அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாகுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை கிரைஸ்ட் த லார்ட் அல்லது கிரைஸ்ட் த கிங், கிறிஸ்துவே ஆண்டவர், அவரே ராஜா என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். கிறிஸ்தவ கேலண்டரின் அடிப்படையிலே இன்று இந்த வருடத்தினுடைய முடிவு நாள். நாளை முதல் கிறிஸ்தவ கேலண்டரினுடைய புதிய வருடம் ஆரம்பமாகிறது. கிறிஸ்து ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கும்படியாக அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் என்று சொல்லி பாடி அவரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆம் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா, வல்லமை பொருந்தியவர், மகத்துவங்களை அணிந்து கொண்டு இருக்கிறவர். ராஜாவாக தொடர்ந்து எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய சமூகம் எங்களை நடத்தி செல்வதாக. உம்மை தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கவும் உமக்கு மகிமையான சாட்சிகளாக ஜீவிக்கவும் உதவி செய்யும். இந்த ஆராதனையின் எல்லா துதி கன மகிமையை நீர் ஒருவரே ஏற்று அங்கீகரியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 14 பாடுவோம். அநாதியான கர்த்தரே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமோடும் கூட இருப்பதாக. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜாவாக வீற்றிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கை சிம்மாசனத்தை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜாவாக எங்களை நடத்தி செல்லும். எங்களுடைய விருப்பம் அல்ல, உமது விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைவேறட்டும். இந்த சமுதாயத்திலும் நீரே ராஜா என்று முழங்கும் மக்களை நீர் ஏற்படுத்துவீராக. இந்த சமுதாயம் உம்மை ராஜாவாக ஏற்று அங்கீகரிக்கும் தருணத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தொடர்ந்து ஆராதனையில் எங்களோடு இடைபடும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 42, வசனங்கள் 1 முதல் 4 வரை. ஏசாயா 42, வசனங்கள் 1 முதல் 4 வரை. இதோ, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்
மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் விருப்பமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 72 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 72 1ஆம் வசனம் முதல். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தின் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புலரு கொண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உள்ளதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமை உள்ளதாக. ஆமேன். சபைராம வருவோம். வாசிக்க வேண்டிய 2வது பாடம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 முடிய. வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 6 முதல். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் பூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகளத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 பூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாடம் முடிந்தது. குழந்தை அர்ப்பணிப்புக்காக பெற்றோர்கள் முன் வருவதற்கு முன்பதாக கிடியன்ஸ்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? கிடியன்ஸ், ஓகே. ஸோ குழந்தை அர்ப்பணிப்புக்காக பெற்றோர்கள் முன் வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். அன்பின் திருச்சபை நண்பர்களே, இந்த ஆலயத்திலே விசுவாச குடும்பமாக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளை கொடுக்கிறார். அவர்களை தேவ நாம மகிமைக்காக வளர்த்தெடுக்கும் பொறுப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நமது திருச்சபையின் புதிய அங்கமாக உதித்திருக்கிற அபிகெயில் ஜானா, டாட்டர் ஆஃப் லிவிங்ஸ்டன்
அண்ட் எல்சியை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதை பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குழந்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த குழந்தையை ஆண்டவருக்கேற்ற வகையில் வளர்ப்பதற்காக தேவனுக்கும் இந்த சபைக்கு முன்பாக உறுதியளிப்பதற்காக இவர்கள் இங்கு கூடி வந்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தை, குறிப்பாக அபிகைல் ஜானாவை ஜெபத்தில் தாங்குவதற்காக திருச்சபையாக நாமும் முன் வருவோம். இந்த பக்கம் திரும்பிங்க. கேட்கிறதுக்கு ஆம், அப்படியே சொல்வோம். சரி. பெற்றோர்களின் உறுதிமொழிகள். இன்று நீங்கள் இந்த குழந்தையை ஆண்டவரின் சிறந்த வெகுமதியாக அங்கீகரித்து அவரின் ஆசீர்வாதத்திற்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறீர்களா? உங்களை உண்மையுள்ள உக்ரானக்காரராக எண்ணி இந்த குழந்தை அபிகைல் ஜானாவை உங்கள் கரங்களில் கொடுத்த இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? இந்த குழந்தை முழுவதுமாக கடவுளுக்கு சொந்தமானது என்ற நம்பிக்கையில் இந்த குழந்தையை அவரின் நாம மகிமைக்காக வளர்த்து அர்ப்பணிக்க முன் வருகிறீர்களா? பெற்றோராகிய நீங்கள் தேவனுடைய உதவியால் இந்த குழந்தையை இறைவனின் ஒழுக்கத்திலும் போதனையிலும் வளர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறீர்களா? பொறுமையுடனும் அன்புடனும் கடவுளுடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் குணாதிசயத்தை உருவாக்க எல்லா நியாயமான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்களா? உங்கள் குழந்தையின் உடல் மற்றும் அறிவு சார்ந்த உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீக தேவைகளை கடவுளின் ஆசீர்வாதத்தின் மூலம் இந்த குழந்தைக்கு வழங்குவதற்கு எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? உங்கள் குழந்தையை ஞானம், அன்பு மற்றும் உலக பிரகாரமான அனைத்து கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நிரப்புவதற்கு பரலோக தேவனை மாத்திரமே நாடி நிற்பீர்களா? தேவனின் கிருபையால் உங்கள் குழந்தை பாவ மன்னிப்புக்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பும்படி உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரிகளாக நடந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறீர்களா? கிறிஸ்தவ விசுவாசத்தை இந்த குழந்தை கை கொள்ளும்படியான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்களா? நீங்களும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி அவருடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களா? தகுந்த வயது வரும்பொழுது ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவின் சபையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு இந்த குழந்தைக்கு எல்லா வேத போதனை மூலம் இதனை ஆயத்தப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, குழந்தையின் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நாடி வருகிறோம். எல்லா உலகத்தையும் படைத்து ஆண்டு பராமரித்து வரும் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோக தகப்பனே, இந்த குழந்தை வளர்ச்சி அடையும் பொழுது இவள் கிருபையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும் பிள்ளையாக வளர்ந்து பெருகவும் உமது பரிசுத்த கிருபையால் பலப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு உமக்கு மகிமையுள்ள சாட்சியாக வளர்க்கப்படுவதற்கும் நீர் அருள் புரியும். இவள் வாழ்வின் எல்லா நாட்களிலும் உம்மை சார்ந்து நிற்பதற்கு பெற்றோருக்கும் இந்த குழந்தைக்கும் உதவி செய்வீராக. மேலும் இந்த சமுதாயத்திற்கு முன்பதாக நற்சாட்சி பெற்று வாழ்வதற்கு கிருபை தந்தருளும். எல்லா அன்பு, ஞானம் மற்றும் வல்லமையான கிருபைகள் மகளோடு என்றும் இன்றும் என்றும் தங்கி இருக்கட்டும். பெற்றோர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. உம்முடைய விசுவாசத்தில் அவர்கள் நிலைநிறுத்தப்பட்டு தனது குழந்தையை உமக்கான ஆவிக்குரிய பராமரிப்பில் வளர்ப்பதற்கும் உம்மை மட்டுமே என்றும் உயர்த்தி காண்பிப்பதற்கும் உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலேயே இந்த குழந்தையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் உமது நாமத்திற்கும் மகிமையுள்ள மகளாக நடத்தி தருவதற்கு பெற்றோருக்கும் திருச்சபை ஆகிய எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 265 பாடுவோம். நீர் திவ்ய வழி. வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 33வது வசனம் முதல் 37வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். யோவான் 18வது அதிகாரம் 33வது வசனம் முதல். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசும், உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யும். அதன்படி செய்கிறவர்களாக கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த வேத வசனங்களின் சத்தியங்களை, ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்
அனுக்கிரகம் பண்ணியருளும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த நாளிலே நாம் கிறிஸ்து ராஜாவின் திருநாளை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நாள் கிறிஸ்து ராஜாவின் திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடிக்கடி நான் சொல்லுகிற வண்ணமாக இந்த உலகத்திலே நாம் பல்வேறு கேலண்டர்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் திருச்சபை என்று வரும்பொழுது திருச்சபைக்கான ஒரு கேலண்டர் உண்டு. அந்த கேலண்டரினுடைய இறுதி நாள் இன்று. திருச்சபையின் கேலண்டர் அட்வென்ட்டிலிருந்து துவங்குகிறது. அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு 4 வாரத்திற்கு முன்பதாக துவங்கி பின்பதாக அவருடைய பாடு, மரணம், அதன் பின்பதாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான பல்வேறு போதனைகள், இந்த அனைத்து போதனைகளையும் நாம் பெற்ற பின்பதாக கிறிஸ்துவை வாழ்க்கையில் நான் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருக்கே என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்யும் திருநாள் அது இந்த நாள். வருடா வருடம் கிறிஸ்துவை ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் ராஜாவின் பாதங்களில் நம்மை பிரஜைகளாக சமர்ப்பிப்பதற்கும் திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல தருணம். கிறிஸ்து ராஜாவை இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் நாம் உண்மையான ராஜாவாக ஏற்று அங்கீகரித்து அவருடைய ஆளுகைக்கு கீழாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று கேள்வி கேட்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அவர் ராஜாவாக யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் மரணத்தின் சமயத்திலே அவர் ராஜா என்று பிலாத்துவினால் பிரகடனப்படுத்தப்படுகிறார். சிலுவையிலே யூதருக்கு ராஜா, யூதருக்கு மட்டுமா ராஜா, உங்களுக்கும் எனக்கும் இன்றும் என்றும் அவரே ராஜா என்று அவர் பிரகடனப்படுத்தப்படுகிறார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் இன்னும் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே அவர் உண்மையிலேயே ராஜாவாக வரப்போகிறார். சிம்மாசனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்கப் போகிறோம். அந்த நாளை எந்த ஒரு மனிதனும் அசட்டை பண்ண முடியாது. முதன்மையாக அவர் ராஜாவாக வந்த பொழுது நம்மில் அநேகர் அவரை அசட்டை செய்துவிட்டோம். முதன்மையிலே ராஜாவாக இந்த உலகத்தில் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது யாரும் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அது என்றைக்கு என்று யாருக்கும் தெரியாது. அது ஏதோ ஒரு நாளில் நிச்சயமாக வரும். அந்த நாளில் அவர் ராஜாதி ராஜாவாகவே இந்த சமுதாயத்திற்கு வர இருக்கிறார். அந்த நாள் இந்த நேரத்திலே இருக்கலாம், இந்த மாலையிலே இருக்கலாம், அல்லது இன்னும் சில மாதங்கள் வருடங்கள் கழிந்து கூட இருக்கலாம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அப்பொழுது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக இறந்தவர்களானாலும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களானாலும் சரி, எல்லோரும் அவர் முன்பதாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பின்பதாக நியாயம் பெற்று பரலோக ராஜாவின் ராஜரீகத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை அவரே என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை நாம் தழுவி நின்றாலும், கிறிஸ்தவத்தை அனுசரித்து கொண்டிருந்தாலும், கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்காக என்னுடைய முழுமையையும் அர்ப்பணித்திருக்கிறேனா, அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாழ்க்கையின் சில பகுதிகளில் மாத்திரம் அவர் ராஜாவாகவும் மற்ற பகுதிகளை நானே என்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாகவும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? அதுதான் கேள்வி. இந்த கிறிஸ்துவை ராஜாவாக, அதாவது முழுமையாக ராஜாவாக ஏற்று அங்கீகரிப்பதில் இந்த சமுதாயம் இன்றைக்கும் அநேக சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. வேத புத்தகத்திலிருந்து கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ராஜரீகம் மற்றும் கிறிஸ்துவை இந்த சமுதாயம் எப்படி பார்த்தது என்று நாம் பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக
ரோம சாம்ராஜ்யம் அவருக்கு முன்பதாக, அதாவது ஒவ்வொரு குற்றவாளிகளையும் சிலுவையில் அறையச் செல்வதற்கு முன்பதாக அவன் என்ன குற்றம் செய்தான் என்கிறதான குற்ற அறிவிப்பு பலகையை அந்த குற்றவாளியின் முன்பதாக பயணமாக எடுத்து செல்வதுண்டு, பவனியாக எடுத்து செல்வதுண்டு. இயேசு சுவாமிக்கும் அப்படியாக ஒரு பவனி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவருடைய பவனிக்கு முன்பதாகவும் இயேசு செய்த குற்றம் என்ன என்பது ஒரு போர்டிலே எழுதப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன போர்டு, அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? இவன் தன்னை ராஜாவாக தன்னை சொல்லிக் கொண்டான், யூதருக்கு ராஜா என்கிறதான வார்த்தை. மரிக்கிற சமயத்திலே இந்த சமுதாயத்திற்கு முன்பதாக இவரும் ஒரு ராஜா என்பதாக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரை ராஜாவாக அங்கீகரித்திருந்தது. ஆயினும் இந்த ராஜாவிற்கு என்ன மேன்மை கிடைத்திருந்தது? உலக பிரகாரமான ராஜா மிகப்பெரிய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருப்பார், அவருக்கென்று பொக்கிஷங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ராஜாவுக்கோ அரண்மனையும் இல்லை, பொக்கிஷமும் இல்லை, அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லாதிருந்தது. உலக பிரகாரமான ராஜா எல்லாவற்றிற்கும் முதன்மையானவனாக இருப்பார். ஆனால் இந்த ராஜாவோ எல்லாவற்றிற்கும் கடையானவனாக, நீ முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ எல்லாவற்றிற்கும் கடையானவனாக மாறிப்பார் என்று சவால் விட்டு காண்பித்துக் கொண்டிருந்தார். உலக பிரகாரமான ராஜா சிம்மாசனத்திலிருந்து இறங்க மாட்டார், அவருக்கு எல்லோரும் சேவை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ராஜா என்ன சொல்லுகிறார்? நானோ சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன், I am a servant என்பதாக அவர் பறைசாற்றுகிறார். மேலும் உலக பிரகாரமான ராஜா தன்னுடைய எதனையும் சமுதாயத்திற்காக மக்களுக்காக கொடுப்பதில்லை. ஆனால் இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையையே பலிகடாவாக இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து விட்டார். உலக பிரகாரமான ராஜாவிற்கு விசுவாசம் உள்ள அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அநேக போர் வீரர்கள் உண்டு, இன்னும் மற்றும் அநேகர் அவரை சுற்றிலும் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த ராஜாவிற்கோ வேலைக்காரர்கள் கிடையாது, அவர் ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லக்கூடிய போர் வீரர்கள் கிடையாது, இவருக்கென்று யாருமே இருந்ததில்லை. இன்னும் இந்த உலக பிரகாரமான ராஜா விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி இருப்பார், அவருக்கென்று ராஜ முடி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கோ அவருடைய வஸ்திரமும் உரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய சிரசிலே வெகுமானமான விலையுயர்ந்த முடி கிரீடம் அல்ல, முட்களினால் ஆன கிரீடம் சூட்டப்பட்டது. மேலும் இந்த உலக பிரகாரமான ராஜாவினுடைய கையிலே செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கையிலோ ஒரு கோல் கொடுக்கப்பட்டது, ஒரு தடி கொடுக்கப்பட்டது. அந்த தடியையே பிடுங்கி இயேசுவை தலையில் மீண்டுமாக அடித்து கொண்டிருந்தனர். அதுதான் நம்முடைய ராஜா. உலக பிரகாரமான ராஜாவிற்கு முன்பதாக முழு சமுதாயம் முழங்கார் படியிட்டு அவரையே போற்றி பாடி கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய ராஜாவிற்கு முன்பதாகவும் முழங்கார் படியிட்டனர். எதற்காக? அவரை வசை பாடுவதற்கும் அவர் மேல் துப்புவதற்குமே ஒன்றி வேறு எதற்காகவும் அல்ல. இதுதான் நம்முடைய ராஜா. இந்த உலக பிரகாரமான ராஜாவிற்கு முன்பதாக எல்லாரும் ராஜாவே நீர் நீடூழி வாழ்க வேண்டும், வாழ்க வாழ்க என்று கரகோஷம் எடுப்பார்கள். ஆனால் நம்முடைய ராஜாவிற்கு முன்பதாக இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை சிலுவைக்காக ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இதுதான் இந்த உலக பிரகாரமான ராஜா, நம்முடைய ராஜா. நம்முடைய ராஜா உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் துறந்து விடுவதற்கும், உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றி விடுவதற்கும் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். இந்த உலகத்தின் அவமானம், இந்த உலகத்தின் எல்லா விதமான சவால்களையும் சந்தித்து ஒரு நாளிலே நீங்களும் நானும் அந்த ராஜாவின் பிரஜைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துவிட்டு, மகனே என்னுடைய ராஜ்ய பாரம் வந்து கொண்டிருக்கிறது, இந்த ராஜ்ய பாரத்திற்காக என்னை போல் நீ இந்த சமுதாயத்தில் தாழ்மையுள்ளவனாக இருக்கிறாயா? என்னை போல் இந்த சமுதாயத்தில் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறாயா? என்னை போல் இந்த சமுதாயத்தில் அனைவருக்கும் அன்புள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறாயா? அப்படிப்பட்ட பட்சத்தில் மாத்திரமே நீங்களும் நானும் வர இருக்கிற ராஜாவின் ராஜ்ய பாரத்திலே பிரஜைகளாக மாற்றப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து வேதாகமத்தில் 1845 முறை எழுதப்பட்டிருப்பதாக ஒரு சில குறிப்புகள் சொல்கிறது. மேலும் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு 30 வசனங்களுக்கும் ஒரு வசனம் இரண்டாவது வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதாம். அப்படி என்றால் அந்த இரண்டாவது வருகை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது! இந்த வருகையிலே அவர் உங்களுக்கு சேவை செய்கிற சேவகனாக அல்ல, உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற
நீதியுள்ள ராஜாவாக வர இருக்கிறார். உங்களையும் என்னையும் நேசித்து மன்னிக்கிற மன்னிப்பின் சுபாவம் கொண்டவராக அல்ல, உங்களையும் என்னையும் தமது செய்கைகளுக்கு ஏற்ற பலனை கொடுத்து பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ தள்ளும் அதிகாரமுடைய ராஜாவாக வர இருக்கிறார். இன்னும் அவரை அன்பின், தாழ்மையின் மற்றும் மன்னிப்பின் சுரபியாக நம்முடைய மத்தியிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அவர் மன்னிக்கிறவராக இனிமேல் வரப்போவதில்லை. அன்பின் சொரூபியாக நமது மத்தியிலே வரப்போவதில்லை. நம்மை இன்னும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து பரலோக ராஜ்யத்தை கொடுத்து விடுவதாக அவர் வரப்போவதில்லை. நியாயாதிபதியாக நீங்களும் நானும் செய்ததற்கு தகுந்த பலனை கொடுப்பதற்காகவே அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து ராஜாவின் திருநாள் 1925 வருடத்திலே போப் பயஸ் 11வது போப் பயஸ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. எதற்காக? அந்த நாட்களிலே உலகம் கண்டு கொண்டிருந்த பலவிதமான போராட்டம். முதலாவது உலகப் போர் முடிந்திருக்கிறது. இரண்டாவது உலகப் போருக்காக ஜெர்மனி நாசிச குழுவினர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் எங்களுடைய பலனை இந்த சமுதாயம், இந்த உலகம் அறிய வேண்டும் என்று உலகமே மீண்டும் ஒரு இரண்டாம் உலகப் போருக்கான பயத்தில் காத்திருக்கும் பொழுது 11வது போப் பயஸ் கிறிஸ்து ராஜாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த சமுதாயத்திலே அன்பு ஏற்படும். கிறிஸ்து ராஜாவை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிக்கிறவர்களாக மாறிவிடக்கூடும். கிறிஸ்து ராஜாவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் யுத்தங்கள் ஓய்ந்து எல்லோருக்கும் மன அமைதி உண்டாயிருக்கும் என்று சொல்லி போப் பயஸ் 11வது போப் பயஸ் இந்த கிறிஸ்து ராஜாவின் திருநாளை அறிவித்திருக்கிறார். அது 1925 இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே திருநாள் மீண்டும் அவசியப்படுகிறது. எதற்காக? நமக்குள்ளே யுத்தங்கள் உண்டு, நமக்குள்ளே வருத்தங்கள் உண்டு, நமக்குள்ளே போராட்டங்கள் உண்டு. நாம் ஒருவருக்கொருவர் ஒத்து போவதில்லை, ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருப்பதில்லை, ஒருவருக்கொருவர் மன்னிப்பதில்லை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில்லை, ஒருவருக்கொருவர் தாழ்மையாய் இருப்பதில்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எனக்குள்ளாக இன்னும் வரவேண்டியது பாக்கி, இன்னும் வரவேண்டியதற்கு கால தாமதம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து ராஜாவின் திருநாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த திருநாளிலே இவரை ராஜாவாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குணாதிசயங்களை நமக்குள் பெற்று அனுபவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல பொறுமைசாலியாக இயேசு கிறிஸ்து அவர் எதனையும் தனக்காக அவர் டிமாண்ட் இது எனக்கு தேவை, இப்படிதான் இந்த பிரஜை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இல்லை. எல்லா மனிதரையும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொண்டார். அதே போல் நாம் இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு மனிதனையும் நிபந்தனையற்றவர்களாக, வேறுபாடு இல்லாதவர்களாக, ஜாதி, மதம், இனம் மற்றும் சமுதாய அந்தஸ்துகளின் அடிப்படையில் எவரையும் வேறு பிரிக்காது எல்லோரையும் ஏற்று அங்கீகரிக்கும் மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டா? அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் ஜாதி, மத மற்றும் சமுதாய அந்தஸ்துகளின் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் வேறு பிடித்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் இன்னும் அந்த ராஜாவிற்காக நாம் ஆயத்தப்படவில்லை. மேலும் இந்த ராஜா அவர் ஒரு வல்லமையுள்ள மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு தன்னை காண்பிக்கவில்லை. அவர் ஒரு சிறுவனைப் போல எல்லாவற்றையும் ஏற்று அங்கீகரித்து ஒரு நீதியுள்ளவராக மற்றும் நேர்மையான, உண்மையான, தாழ்மையானவராகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காண்பித்தார். நீங்களும் நானும் நேர்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, தாழ்மையானவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? சாமுவேல் புத்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்களுக்கு நீ கேட்பாயாக. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவரை உதறி தள்ளி கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் சமுதாயம் இந்த ராஜா எங்களுக்கு தேவையில்லை, உலக பிரகாரமான ராஜாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் என்று சொல்லி ஒரு உலக பிரகாரமான ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு எத்தனையோ இன்னல்களுக்கு ஊடாக கடந்து சென்றார்கள். கிறிஸ்து ராஜா இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா அல்லது இன்னும் என்னை புறம்பே தள்ளிவிடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்களா? யூரோப் தேசத்திலே பயணம் செய்த ஒரு டூரிஸ்ட் இப்படியாக அவர் எழுதுகிறார். நான் என்னுடைய பயணத்திலே இத்தாலி தேசத்திலே ஒரு தோட்டத்தை கண்டேன். அந்த தோட்டம் மிகவும் அருமையாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்தை பார்த்தாலே இந்த தோட்டத்திற்காக எவ்வளவோ நேரம் ஒதுக்கி அதனை பராமரிக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த தோட்டத்திலே எந்த குறைவையும் என்னால் காண முடியவில்லை.
ஆக என்னுடைய வாகனத்தை ஒரு ஓரத்திலே ஒதுக்கி நிறுத்திவிட்டு அந்த தோட்டத்திற்குள்ளாக நான் சென்றேன். அங்கே ஒரு வேலைக்காரன் அந்த தோட்டத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறான். என்னை பார்த்தவுடன் ஓடோடி வருகிறான். அவனிடத்திலே கேட்டேன், நீர்தான் இந்த தோட்டத்தின் உரிமையாளரா? அவன் சொன்னான், இல்லை ஐயா, நான் இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவன். அப்படி என்றால் உன்னுடைய முதலாளி எங்கே? அவன் சொல்கிறான், இந்த முதலாளி வேறு எங்கேயோ இருக்கிறார், அவர் நினைக்கிற நாட்களிலே வருவார், ஆனால் நான் தான் பல வருடங்களாக இந்த தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு அழகாக நீ பராமரித்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய முதலாளி அவ்வப்பொழுது வந்து செல்பவரா? அவன் சொல்கிறான், இல்லை ஐயா, அவர் வருவதில்லை, நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இறுதியாக உன்னுடைய முதலாளி எப்பொழுது இந்த தோட்டத்திற்கு வந்தார்? இந்த மனிதன் சொல்கிறான், 12 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பின்பதாக அவர் என்னுடைய முதலாளி இந்த தோட்டத்திற்கு வரவே இல்லை. அவர் நாளைக்கு வருவார் என்று நீ எதிர்பார்க்கிறாயா? ஏன் அவர் 12 வருடமாக வராத பொழுது இவ்வளவு நேர்த்தியாக இந்த தோட்டத்தை நீ பராமரித்து கொண்டிருக்கிறாய்? இதற்கு பின்பதாக இருக்கிறதான ரகசியம் என்ன? அவன் சொல்கிறான், இந்த வினாடியில் கூட என்னுடைய முதலாளி வந்துவிடக்கூடும். அவர் வரும் பொழுது என்னுடைய இந்த தோட்டம் அலங்கோலமாக கனியற்றதாக காணப்படக்கூடாது. ஆகவே அவர் எப்பொழுதும் இந்த நிமிடத்தில் வருவார் என்கிற நம்பிக்கையோடு கனியுள்ளதாக அழகானதாக என்னுடைய தோட்டத்தை பராமரித்து வருகிறேன். கிறிஸ்து ராஜா எந்த நிமிடத்திலும் வரக்கூடும். இந்த வாழ்க்கை என்கிற தோட்டத்திலே கனிகள் உண்டா? இந்த வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் அலங்கோலங்களை நாம் விட்டொழிந்திருக்கிறோமா? அல்லது இன்னும் அலங்கோலங்களை நமக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை நீங்கள் சொல்ல முடியும். ஐ ஆம் த கிங் ஆஃப் மை லைஃப், நானே என்னுடைய வாழ்க்கையின் ராஜா என்று சொல்லி இந்த ராஜாவை புறக்கணித்து விடலாம். அல்லது இரண்டாவதாக, ஐ அலாங் வித் கிரைஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் மை லைஃப் என்று சொல்லலாம். நானும் இயேசுவும் இந்த வாழ்க்கைக்கு ராஜா என்று சொல்லி ஒரு சில பகுதியை கிறிஸ்துவுக்கும் ஒரு சில பகுதியை நமக்கும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது கிறிஸ்து மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் ராஜா. இந்த 3 பதில்களிலே நீங்கள் எந்த பதிலை கிறிஸ்து ராஜாவுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறீர்கள்? ஒரு நாளிலே வர இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் அலங்கோலத்தை கண்டு நம்மை வெறுத்து ஒதுக்குகிறவராக அல்ல, புறம் தள்ளுகிறவராக அல்ல, வாழ்க்கையை நேர்த்தியாக பராமரிக்கிறதை பார்த்து அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராஜாவாக அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன். நாம் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரன்புமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவரானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனிலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுக்காலத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டார்.
சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை முழுமையாக சுத்தம் பண்ணுவதற்கு நம்முடைய திருச்சபையின் நண்பர்கள் முன் வந்திருந்தனர். திருச்சபையை சுத்திகரிப்பதற்கு முன்வந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக நம்முடைய ஆராதனை ஸ்தலத்தை தொடர்ந்து சுத்தமாக வைத்திருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று மாலை நமது வாலிபர்களுடைய மெரி மெரி கிரிஞ்ச்மஸ் என்கிறதான மியூசிக்கல் ப்ரோக்ராம் பாரிஸ் ஹாலிலே வைத்து நடைபெறும். மாலை 5:30 ஆரம்பமாகும். திருச்சபையார் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய டயசிசன் எக்தா உற்சவ் காலை 9 ஆராதனை பின்புறத்திலே, ஆலயத்தின் பின்புறத்திலே ஓப்பன் லானிலே நடைபெறும். 9 அதற்கு பின்பதாக 11 டயசிசன் எக்தா உற்சவ் ஃப்ரண்ட் சைடு லானிலே நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். திருச்சபையார் உற்சாகமாக வந்து பங்கு பெற அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய திருச்சபையாக நாம் வருகிற ஃபேட் மீட்டிங்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வருடம், அதாவது 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2வது சனிக்கிழமை 8வது தேதி ஃபேட் நம்முடைய ஆலய வளாகத்திலே நடைபெறும். எல்லா வருடங்களைப் போல நாம் நம்முடைய உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் பொருள்களினாலும் நன்கொடைகளினாலும் இந்த ஃபேட்டை தாங்கும்படியாக முன் வருவோம். இந்த வருடம் இந்த ஃபேட்டுக்காக நாம் நியமித்திருக்கிற தொகை சற்று அதிகம். அதனை வருகிற நாட்களிலே நம்முடைய கன்வீனர் நமது மத்தியிலே தெரிவிப்பார்கள். நாம் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் என்றால் சந்திக்கப்பட முடியாத அல்லது சாதிக்கப்பட முடியாத மலைகள் என்று ஒன்றுமே இல்லை. நாம் நிச்சயமாக அதனை சந்திக்க முடியும். ஒயிட் எலிஃபண்ட் ஸ்டாலுக்கு உங்களுடைய வீட்டில் உள்ள நீங்கள் உபயோகப்படுத்தாத மற்றும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பொருட்கள் இருக்கும் என்றால் அதனை நீங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இன்னும் நியர்லி நியூ இப்படிப்பட்ட பல்வேறு ஸ்டால்ஸ் உண்டு. அதற்கும் உங்களுடைய பொருட்காணிக்கைகளை அல்லது நன்கொடைகளை தந்து ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த ஃபேட் சமயத்திலே தான் நம்முடைய திருச்சபையின் அநேக நண்பர்கள் உங்களிடத்திலே வந்து நன்கொடைக்காக வற்புறுத்துவார்கள் அல்லது கேட்பார்கள். யாரையும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து எல்லோரையும் ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மை கொடுப்பதற்கு ஆசீர்வாதம் பெற்ற மனிதர்களாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் மனிதர்கள் நம்மை வந்து கேட்கிறார்கள், ஐயா உங்களால் முடியும், நீங்கள் கொடுக்கலாம் என்று. நாம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அந்த அளவிற்கு ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வருகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மேலும் நம்முடைய இந்த ஃபேட் மற்றும் செலவினங்கள் ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. 6 பேர் முன் வருவீர்கள் என்றால் இந்த 3 லட்சம் ரூபாய் மிகவும் எளிதாக சந்தித்து விடலாம். 50,000 ரூபாய் 6 பேர், 6 குடும்பங்கள் முன் வருவீர்கள் என்றால் இந்த டென்டேஜ் மற்றும் காரியங்களை சந்திப்பதற்கும் லகுவாக இருக்கும். அப்படி நீங்கள் முன் வருவீர்கள் என்றால் திருச்சபையின் போதகர்களே அல்லது ஆலய கமிட்டி அங்கத்தினர்களை நீங்கள் சந்திக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அட்வென்ட் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் உங்களுடைய பெஞ்சஸிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக ப்ரோக்ராம்ஸ் நடைபெறும். கேரல் ரவுண்ட்ஸ் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனுடைய டீட்டெயில் இந்த ஃப்ளையரிலே பின்பக்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீங்கள் தயவு செய்து ஆயத்தமாகும்படியாக அன்போடு கேட்கிறோம். குளிரிலும் மற்றும் தூர இடங்களிலும் இருந்து உங்களுடைய வீடுகளுக்கு வருகிறார்கள். நல்லபடியாக உபசரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியபடியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். மேலும் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இல்லை என்றால் முதலாவதாகவே எங்களுக்கு தெரிவித்து விடுவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய வீடு வரை வந்துவிட்டு வெறுமனையாக திரும்பாதபடிக்கு மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ அதனையும் மனதிலே வைத்து செயல்படும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆலயத்திலிருந்து எல்லா வருடமும் 4 பேர் 5 பேர் தான் புறப்படுவதுண்டு. நாம் இது நம்முடைய திருச்சபையின் மக்களை சந்திப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நல்ல நாள். அநேகர் வந்து ஆலயத்திலிருந்து நாம் புறப்பட்டு செல்வோம். நம்முடைய மக்களை சந்தித்து ஆசீர்வதித்து ஜெபித்து திரும்பி வருவதற்கு முன் வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். குறிப்பாக கிறிஸ்மஸ் ஃபாதருக்காக எல்லா வருடமும் ஐயா நீங்கள் ஆயத்தமா என்று ஒவ்வொருவரையும் கேட்க வேண்டியிருக்கும்.
உங்களில் யாராவது விரும்புவீர்கள் என்றால் முதலாவதாகவே உங்களுடைய பெயரை கொடுப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கிறிஸ்மஸ் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். அது அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் கிறிஸ்மஸ் ஃபெலோஷிப் லஞ்ச் கொடுக்கப்படும். அதற்காக உங்களிடத்திலே சகோதரன் லாரன்ஸ் மற்றும் சகோதரன் செல்வின், லாயர் செல்வின், உங்களிடத்தில் நன்கொடைகளுக்காக உங்களை வந்து அணுகும் பொழுது உங்களால் முடிந்த நன்கொடைகளை ஃபெலோஷிப் லஞ்சுக்காக நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். 2வது ஞாயிற்றுக்கிழமை வருடாந்திரம் போல நம்முடைய சபையினுடைய கேரல் சர்வீஸ் நடைபெறும். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தாங்குங்கள், பங்கு பெறுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். If you are here for the very first time, you may stand up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்க இருக்கிறவர்களுக்காக அருள் ஏராளமாய் பெய்யும் என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. ஆண்டவரே, தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிற எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருடத்தின் எல்லா கிருபைகளையும் நீர் தாராளமாக கொடுத்து மகிழ்ந்திருப்பதற்கு உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்கவும் வாழ்க்கைக்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். தேவ கிருபை, தேவ இரக்கம் இவருடைய சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் போதுமான அளவு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு பின்பதாக தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்காருங்கள். ஆராதனைக்கு பின்பதாக உங்களுக்காக சிற்றுண்டி சகோதரன் லிவிங்ஸ்டன் மற்றும் எல்சி மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பெற்று நாம் அந்த ஐக்கியத்தில் பங்கு பெற்று குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். வண்டி எண் 9651 விண்டோ திறந்திருக்கிறது. நீங்கள் உள்ளுக்குள்ள விலையுயர்ந்த பொருட்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் குரங்குகள் எடுத்து சென்றுவிடும். உடனடியாக சென்று மூடிவிடும்படியாக அன்போடு கேட்கிறேன். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக முழங்காற்படியிட கடவும். அன்பின் ஆண்டவரே, இந்த கிறிஸ்து ராஜா திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பூ உலகில் எங்களுக்காக வந்து மரித்து உயிர்த்து மீண்டும் ராஜாவாக வரவிருப்பதற்காக நன்றியோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உம்மை ராஜாவாக ஏற்று அங்கீகரித்து எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்த நாங்கள் வாழும் சமுதாயத்தில் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பூ உலகில் நீதி, சமாதானம், அமைதி மற்றும் தனிநபர் சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுகிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் பெருகி வரும் பதற்றம் விரைவில் நீங்கவும், மேலும் ரஷ்யா, உக்ரைன் மற்ற பிற நாடுகளுக்கிடையே நடக்கும் பல்வேறு மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் விரைவில் நிறுத்தப்படவும் அமைதி திரும்பவும் கிருபை செய்வீராக. விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள்,
மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. இந்நாடுகளின் தலைவர்களுக்கு ஞானம் தந்து நாடுகளுக்கிடையில் சமாதானம் பிறக்க அமைதி திரும்ப உதவி செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் தாய் திரு நாட்டினை சமூகம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்திற்காக உம்மண்டை வருகிறோம். இங்கு சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள், நிரந்தர காயங்கள் குணமாக்கப்படட்டும். நிலையான சமாதானம் ஏற்பட வேண்டுகிறோம். மேலும் நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, டெல்லியின் முதலமைச்சர் அத்திசி மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, முப்படை தலைவர்கள் இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தருவீராக. இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைக்கவும் கிருபை தருவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படுவதாக. துன்பப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள் மற்றும் விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவுவீராக. விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினால் சரீர பாதிப்புக்குட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்னராஜ், ஜெய்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள் குழு, பெண்கள் குழு, வாலிபர்கள் குழு, ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் ஆவியை தந்து வழி நடத்துவீராக. இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன் மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்கிரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். விசேஷமாக நாங்கள் வசிக்கும் டெல்லி மாநகரில் அதிகரித்து வரும் காற்று மாசு கட்டுப்படுத்தப்படுவதாக. மக்களும் அரசும் இணைந்து செயல்பட்டு சுத்தமான சுவாசக்காற்று மக்களுக்கு கிடைக்க வல்ல கிருபையும் ஞானமும் தருவீராக. மேலும் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் தயவையும் கிருபையையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் துல்லி, ஷெரின் கோக், ஷெர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுண்டி, ஆர்எஸ் சேவக், லீலா ரேவன் பெக், அனுப் பென்சன், அசோக் மசி, ஜோசபின் சாம்சன், ஜெயா ஆட்ரி தத்தா, ஹாரிசன் ஜேம்ஸ், ஜினு, இவர்கள் எல்லோருக்கும் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோமாக. பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமேன்.
பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாம மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்தள்ளும். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, முதாவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 111 இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர் பாடலாம். Lord.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நாடத்துயிரீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீ. உமது மகிமையுள்ள
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேரத் துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருந்து ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதத்திற்கு முன்பதாக சபையார் உட்காரலாம். கிடியன்ஸிலிருந்து இருப்பீர்கள் என்றால் ஒரு சற்று நேரம் உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கிடியன்ஸ். Praise the Lord. What is so special about this book? Asked Dr. K. Nambudripad, a great neurosurgeon India has produced ever. Dr. Nambudripad, a neurosurgeon, he was in London, and it happened that after his daytime schedule, in the evening, they had met together for a cocktail party. And he found that one fellow nurse, she was not partaking in that cocktail party. So he went up to the nurse and asked, "Why are you not partaking in this party?" So the nurse said, "I have tasted Jesus Christ. How can I partake in this cocktail party?" So the doctor went ahead and said, so many Christians are here in this party, but why are you not partaking? So she went out and brought a Gideon's Bible and gave it to Dr. Nambudripad, saying that, "Sir, why don't you read it?" And this Dr. Nambudripad took that Bible and he started reading to find a fault in this Bible. And to convince the nurse, he started reading the Bible. And it happened that Nambudripad, while he was reading, he gave his life to the Lord. And this Dr. K. Nambudripad, he went on to become the director of Christian Medical College, Ludhiana, and then he was the director at CMC Vellore too. But Lord then gave him an opportunity to serve the Gideon ministry as the national president too. He would say that I got this Bible because of a fellow sister. But when he read it, he gave his life to the Lord. I'm sure you would have seen this New Testament somewhere or the other, somewhere in the school, a college, hospital, hotel, or jail. And it would have come out to that place just because of the Gideons. We as Gideons, we are an association of business and professional people. For our livelihood, we will be engaged with our business or a profession. But as and when Lord brings us together, we come out and we go out and distribute this word. Just to follow that God's commandment, which is written in Matthew chapter 28, verse 19, go and preach this good news to the nooks and corners of this world. And that's what we do it together as Gideons. Gideon's ministry exists in almost 199 countries. We all distribute this word of God with that one aim of winning souls for Christ. In Delhi too, we have a camp, and we come together as members and we look for opportunity where we could distribute these New Testaments so that some souls could be won for the Lord. And while I was sitting in this Tamil service, I was just pondering upon, earlier the developed countries used to provide us the funding for the printing of the scriptures, and we in India, we used to distribute hundreds and thousands of copies. But now in India, Tamil Nadu plays the elder brother's role. Let me tell you, almost 50% of the scripture fund, it comes from Tamil Nadu for the printing of the scriptures. Last year when I was preaching in one of the churches in Jaipur, the pastor said that last week we were there in Amritsar and we were just worried as to what to speak, how to start off in the convention.
And then they prayed, and when the convention time came, they saw multitude of people coming together in that village area where that convention was organized. People with their turban on their head, but with the New Testament in their hands. They were coming in multitude in the tractors in which they were coming to that convention site. The pastor was saying, we were so delighted. And when we shared this with fellow friends in Tamil Nadu, they were saying, our money has not gone in vain. The money which they contributed for the scripture fund, for the printing of the scriptures came and was distributed in Amritsar, where so many people got a copy of it. And the pastor witnessed saying that before the convention, we could find that all those people who had come over, they had the plate in their hand. Plate meant this New Testaments. And while the convention speaker was preaching, he said, I just had to refer to the pages, and they were opening up to find whether what the preacher was saying, is it correct or not. And they just gave away that spiritual message in that convention. And that's how that pastor introduced the Gideons out there in one of the churches in Jaipur. I'm so delighted to be a part of this Tamil service today. And as Gideons, last year alone, we were able to distribute almost 66 lakh copies of New Testaments in India. Some of you would say 66 lakh. Almost 1 lakh copies were given out here in Delhi too. But for a population of 140 crore people, it has not even touched the 1% mark. There's so many people, so many souls to be won for Christ before his second coming happens. We as Gideons, we visit the churches in this manner, and we mention as to what the Gideons are doing across India and the world over. Last month, we all as Gideons had an opportunity to visit Chennai because we had our national convention there. Almost 1,200 people, and more than that, they had come across the country. We were there in Chennai. So many testimonies we could hear as to these New Testaments which people were distributing. As Isaiah chapter 55 verse 11 says, so shall be my word that goes out of my mouth. It will not come back to me void, but it will accomplish the task for which it has been sent. We as Gideons, we believe that these copies which has been distributed will be bringing in souls for Christ, and India will be won for Christ. And when we come to the churches, we appeal to the congregation that please pray for this ministry, which has one objective, and that is to win souls for Christ. Lord would have brought you out here in Delhi from all the way from Tamil Nadu for a purpose. I think it is for livelihood, yes. But he has a purpose, a spiritual aspect in it. May the Lord speak to each one of us for the purpose for which he has brought us here in Delhi and placed us here with a livelihood. There are so many people around. Let us reach out to them. If any one of you are there in a place from where you can give us a permission so that we could come and distribute this New Testament, please let us know, so that we, the Gideons, we would come over and we could distribute these copies. Along with that, I'll appeal to you that if any one of you would like to become a laborer, as a co-laborer in the Lord's vineyard, please do join us as a Gideon, so that together we could sow the seed and reap the harvest for the Lord. And the fourth thing what we appeal to the congregation is that we give it free of cost. But one copy of the New Testament, it costs around 50 rupees. If the Lord burdens you to contribute for 10 or 100 or 1,000 scriptures, please do contribute, so that many more scriptures could be printed and many more people like in Amritsar could come to know the Lord. May the Lord bless each one of us. Thank you. I would like to thank the pastorate committee for allowing the Gideons to come over and present the Gideon ministry. Thank you. Praise
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.